கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணி மீது ஓட்டுநர் நடத்துனர் சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடிகளாக மாறிய அரசு ஊழியர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறுகிறதா? பொதுமக்களின் குற்றச்சாட்டிற்கு தீர்வு கிடைக்குமா? நிற்காமல் சென்ற பேருந்து குறித்து தட்டி கேட்ட ஊழியர் மீது அரசு பேருந்து ஊழியர்கள் ஆக்ரோஷ தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. பயணி மீது காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்திய அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த சரவண குருநாதன் கிண்டி தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவர் தினமும் கிண்டியில் இருந்து பேருந்து மூலம் கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து மதுரவாயல் பகுதிக்கு மாறிச் செல்வது வழக்கம். நேற்று முன்தினம் வழக்கம் போல் வேலை முடித்துவிட்டு கோயம்பேடு வந்தவர் பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்தில் ஏற முயன்றபோது பேருந்து நிற்காமல் சென்றது. அதில் ஆதங்கமடைந்தவர் டைம் கீப்பரிடம் அது குறித்து கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது வாய் தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த டைம் கீப்பர் சரவண குருநாதனின் சட்டையை பிடித்து தரதரவென இழுத்து வந்து தாக்க ஆரம்பித்தார். அப்போது அங்கிருந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சிலரும் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். காலால் எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கிய போதும் அடிவாங்க முடியாமல் சரவண குருநாதன் அலறினார். இதனை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் எதற்காக ஒருவரை இத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு அடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அதனை கண்டுகொள்ளாமல் மீண்டும் தாக்கியுள்ளனர். உடனே தகவல் அறிந்த கோயம்பேடு சிஎம்பிடி போலீசார் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்டவர்களை தடுத்து சமாதானம் செய்தனர். ஆனால் காயம்பட்ட நபரை கண்டுகொள்ளாமல் விட்டால் போதும் என்று சரவண குருநாதன் அங்கிருந்து நடந்து வீட்டிற்கு சென்றார். இதனால் சற்று நேரம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. ஒரு பயணியை அரசு ஊழியர்கள் பலர் கும்பல் சேர்ந்து ரவுடிகள் போல் சரமாரியாக தாக்கிய சம்பவம் குறித்து ஏன் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் இதுபோல் தகராறுகள் ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள்.